இப்போது லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் ரெண்டாக நம்ம வந்து சொல்லலாம். அதாவது லார்ஜ் ஸ்கேல் சர்வே அப்படின்னா என்னென்னா வந்து, இப்போது ஒரு ஏரியா ஸ்மாலாக இருக்குன்னா அதை நம்ம லார்ஜஸ்ட் ஸ்கேலில் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? அப்போது நம்ம அந்த லார்ஜ் ஸ்கேலில் ட்ரா பண்ணும்போது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறையா தரலாம். ஓகேங்களா? இதே ஸ்மால் ஸ்கேல் சர்வேன்னு வரும்போது நம்ம பெரிய ஏரியாவை நம்ம ஸ்மால் ஸ்கேலில் வரைவோம். ஓகேங்களா? அதாவது மேப் ஸ்மாலாக இருக்கும், ஆனால் கவர் பண்ணுற ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போது லார்ஜ் ஸ்கேல் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக நம்ம பிளானிங், பில்டிங்லாம் பிளான் பண்ணுவோம்ல, அப்போது அந்த செயின் சர்வே, ட்ராவர்சிங் அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்மால் ஸ்கேல் சர்வே வந்து நம்ம எங்கே அதிகமாக யூஸ் பண்ணலான்னா வந்து ட்ரையாங்குலேஷன் சர்வேல யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்குலேஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அதிகமாக இப்போ ஒரு மேப் பார்க்குறோம், அந்த டிஸ்ட்ரிக்டாக பிரித்து வச்சுப்பாங்க. ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா வந்து நிறைய அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மேப்புன்னு எடுத்தோம்னா. ஓகேங்களா? சரி, இப்போது எக்ஸு ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர் எக்ஸ் மேப்பில். ஒய் மேப்பில் வந்து எவ்வளோனா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 250 மீட்டர். ஓகேங்களா? இப்போது அடுத்து ஜெட்டு வந்து எவ்வளோனா வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 மீட்டர். டபிள்யூ எவ்வளோனா வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 300 மீட்டர். இப்போது இந்த 4ல் வந்து எது லார்ஜஸ்ட் ஸ்கேல் சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த 1 சென்டிமீட்டர் இந்த ஜெட்டு தான் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 15 மீட்டர்னு இருக்குல்ல, அதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்கேல் சர்வே. இதே ஸ்மாலஸ்ட் ஸ்கேல் சர்வே எதுன்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 300 மீட்டர்னு இருக்குல்ல, அதுதான். ரைட் சைடில் வேல்யூ வந்து இருக்குல்ல, எது கம்மியாக இருக்கோ அது வந்து லார்ஜஸ்ட் ஸ்கேலு. ரைட் சைடில் வேல்யூ வந்து எது அதிகமாக இருக்கோ அது வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்கேல். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். செகண்ட் வந்து எது வந்து லார்ஜ் ஸ்கேலு, எது ஸ்மால் ஸ்கேலு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்கலாம். இந்த மேப் வந்து 1 சென்டிமீட்டர் 100 மீட்ரு, இது 1 சென்டிமீட்டர் 250 மீட்ரு, இதில் வந்து இது லார்ஜு, எது ஸ்மாலு அப்படின்னு கேட்கலாம். ரைட் சைடில் வேல்யூ வந்து கம்மியாச்சுன்னா அது லார்ஜ். அப்போது எக்ஸு ஒய்யில் பார்த்தோன்னா எது வந்து லார்ஜ் ஸ்கேல் மேப்புன்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர். எக்ஸ் தான் வந்து லார்ஜ் ஸ்கேல் மேப்பு. ஓகேங்களா? அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஸ்ரிங்கேஜ். எஃபெக்ட் ஆஃப் ஸ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா வந்து இப்போது நம்ம வந்து பேப்பரில் ட்ராப் இப்போ வந்து சிஸ்டம் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு பேப்பரில் ட்ராப் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னு வைங்க. ஓகே, நம்ம 2016 வந்து ஒரு கிலோமீட்டருக்கான லைனை வந்து ட்ராப் பண்ணி தரோம். எந்த ஸ்கேலில்? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர் அப்படின்னு ஒரு ஸ்கேலில் நான் ட்ரா பண்ணுறோம். அப்படின்னா 10 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியிருப்போமா? 10 சென்டிமீட்டர்னால் என்ன அர்த்தம்? 1 கிலோமீட்டர் ட்ரா பண்ணுறது அர்த்தம். ஓகேவா? ஆனால் இப்போ நான் 2016 நான் ட்ரா பண்ணி கொடுத்து வந்துட்டேன். டேஸ் ஆக ஆக வந்து பேப்பர் வந்து ஸ்ரிங்க் ஆகும். அப்போது ஸ்ரிங்க் ஆகி அப்போது மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 9 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னு வைங்க. அப்போது என்ன ஸ்கேலில் இருந்தால் எனக்கு இதே வந்து இந்த 1 கிலோமீட்டர் வேல்யூவே எனக்கு வரும். ஏன்னா இப்போ மெஷர் பண்ண எவ்வளோ வரும்? இப்போ மெஷர் பண்ண என்ன வேல்யூ வரும்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ அப்படி கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? இப்போது மேப் வந்து இந்த மேப் தான் வச்சுருக்காங்க. இந்த மேப்பில் எவ்வளோ ஸ்கேல் மென்ஷனாக எழுதி கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. 2026 வந்து நான் பார்க்குறேன். அப்போது 9 சென்டிமீட்ரு அப்படின்னா வந்து 900 மீட்ரு தான் வந்து வருமா? 900 மீட்டர் தான் வந்துருக்குமோ தெரியுது அப்படின்னு தப்பாக நான் அஸ்யூம் பண்ணிவிட்டு, ஆனால் மெஷர் பண்ணி பார்த்தா வந்து எனக்கு 1000 மீட்ரு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போது வந்து இப்போ 9 சென்டிமீட்டர் இருக்குன்னா வந்து இங்கே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? ஷ்ரிங்கேஜ் ஸ்கேல் ஆர் ஷ்ரங்க் ஸ்கேல் ஈக்குவல் டு ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர் இன்டூ ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ஸ்கேல். ஒரிஜினல் ஸ்கேல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் என்ன? அந்த நம்ம 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் பார்த்தோம்? 100 மீட்டர்னு பார்த்தோமா? அது ஓகேவா? அது வந்து இன்ஜினியரிங் ஸ்கேல் இருக்குது. அது நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேலில் மாற்றணும். ஓகே, இப்போது ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது.
மெஷர்டு டிஸ்டன்ஸ் பை ஒரிஜினல் டிஸ்டன்ஸ். ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் என்ன, நம்ம பேப்பரில் எவ்வளோ ட்ரா பண்ணோம், 10 சென்டிமீட்டர்னு ட்ரா பண்ணியிருந்தோம். மெஷர்ட் ஆனால் எவ்வளோ இருக்குது, இப்போது 9 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா, அதான் இங்கே. இப்போது ஸ்ரங்க் ஸ்கேல் ஈக்குவல் டு 9/10 இன்ட்டு 1/10,000 ஈக்குவல் டு 9/1 லேக்னு வந்திருக்கும். நமக்கு தெரியும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்து 1 இன் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ நம்ம இந்த 9 வந்து கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போது 1/1 lakh/9 வந்துச்சுன்னா 11,000, அதாவது 1/11,111 அப்படின்னு 11 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இது இன்ஜினியர் ஸ்கேலில் மாற்றினா 111.11 மீட்டர். அப்போது இங்கே எவ்வளோ இருக்கும், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 111.11 மீட்டர். இப்போது அந்த வேல்யூவாக இருக்குது 2026 அவ்வளோ வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து எரர் டியூ டு ராங் ஸ்கேல். எரர் டியூ டு ராங் ஸ்கேல்னால் என்னென்னா வந்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 மீட்டர்னு சொல்லி வரைஞ்சிட்டு இருப்பான், வரையணும் அவன் அப்படின்னு நினச்சி வரைஞ்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சன் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 மீட்டர் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போது அந்த இடத்துல வந்து இப்போ நான் எவ்வளோ லென்த்து ட்ரா பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னா வந்து நான் எவ்வளோ லென்த்து வந்து இப்போ எப்படி கேட்பாங்கன்னா வந்து ட்ரூ லென்த் என்ன, எவ்வளோ வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம வரைய வேண்டியது கரெக்ட் ஸ்கேல் என்னென்னா இது போடணும், ராங் ஸ்கேல்னா இதை போடணும். அடுத்து வந்து நம்ம எவ்வளோ லென்த் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இது. அப்போ ட்ரூ லென்த் கேட்டாங்கன்னா RF ஆஃப் ராங் ஸ்கேல் பை RF ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் இன்ட்டு மெஷர் லென்த்து. இதே ஏரியாவில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே மெஷர் லென்த்து பதிலாக மெஷர் ஏரியான்னு வந்துடும். இங்கே வந்து இதை வந்து என்ன பண்ணால் ஸ்கொயர்னு போடுவோம். இதே ட்ரூ வால்யூம் கேட்டாங்கன்னா இந்த க்யூப்னு மாற்றிடுவோம், மெஷர் வால்யூம் இன்ட்டு க்யூப்னு மாற்றிடுவோம். இப்போ நம்ம ஸ்கேல் பார்த்தது முடிஞ்சு. அடுத்து என்னென்னா லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கும்போது வந்து என்னென்னா டைரக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், ஆப்டிக்கல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். டைரக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் என்னன்னா வந்து செயினிங் யூஸ் பண்ணுறது. ஆப்டிக்கல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்னா வந்து எப்படின்னா வந்து அந்த ஆப்டிக்கல் அதிலே வார்த்தை இருக்குது லென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு. அப்போது தியோலைட்டுன்னு சொல்கிறத விட வந்து அந்த டேக்கோமீட்டர் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்னா டோட்டல் ஸ்டேஷன், அப்புறம் டெலிரோமீட்டர் அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம டைரக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, டைரக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்னா செயினிங். ஓகே, செயினிங்கில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் செயினிங் தான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் சர்வே. செகண்ட் ஆர்டர் சர்வே வந்து எதுனா வந்து டேக்கோமீட்டர். ஓகேங்களா, ஓகே. செயினிங்க்கு வந்து ஐஎஸ் கோட் வந்து என்னென்னா 1492/1970. ஓகே, இப்போது செயின் நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், அவுட்டர் ஹேண்டில்லேருந்து இந்த அவுட்டர் ஹேண்டில் வரைக்கும் இது செயின் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அவுட்டர் ஹேண்டில்லேருந்து அவுட்டர் ஹேண்டில் வரைக்கும் மெஷர் பண்ணோம்னா அதான் வந்து ஒரு செயின் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செயினோட ஹேண்டில் வந்து எதால் மேடாயிருக்குன்னா வந்து பிராஸால் மேடாயிருக்கும். அந்த செயின் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதுக்காக வந்து ஒரு ஜாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாயிண்ட் பேர் என்னென்னா வந்து ஸ்விவல் ஜாயிண்ட். ஓகேங்களா, அப்புறம் அந்த செயின் வந்து எதால் மேடாயிருக்குன்னா வந்து கேல்வனைஸ்ட் அயன் ஸ்டீலால் மேடாயிருக்கும். ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே வந்து எவரி 5 மீட்டர் அல்லது 10 மீட்டர் ஒன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேலி மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போது ஒரு செயினில் வந்து ஒரு லிங்க்னா என்ன வந்து இது வந்து ஒரு லிங்க், அடுத்து இன்னொரு லிங்க் எங்கே வரும், இங்கே வரும். இதே மாதிரி ஒரு ரிங்குக்கும் இந்த மாதிரி 3 ரிங்கு இருக்குன்னு தெரியுமா. அந்த ஒவ்வொரு இந்த 3 ரிங்ஸ் எவரி 3 ரிங்ஸுக்கு பிட்வீன், அதாவது எப்படி இருக்குன்னா வந்து இப்படி இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஒரு லிங்க்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 5 லிங்க்கு சேர்ந்தால் ஒரு லிங்க் வந்து 20 சென்டிமீட்டர். அப்போது 5 லிங்க்ஸ் சேர்ந்தால் தான் வந்து 1 மீட்டர். அப்போது ஒரு மீட்டரில் 5 லிங்க்ஸ் இருக்குன்னா 10 மீட்டரில் எத்தனை இருக்கும், 50 லிங்க் இருக்கும். 20 மீட்டரில் 100 லிங்க் இருக்கும். 30 மீட்டரில் 150 லிங்க் இருக்கும். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா இப்படி கேட்பாங்க.
அவங்க கொடுத்துருவாங்க 1 லிங்க் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அப்போது 10 மீட்டர் செயினில் வந்து எத்தனை லிங்க் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 10 மீட்டர் செயினில் 50 லிங்க் இருக்கும். சப்போஸ் அவங்க இது கொடுக்காமலே கேட்பாங்க, இந்த 1 லிங்க் ஈக்குவல் 20 சென்டிமீட்டர் கொடுக்காமலே கேட்பாங்க 30 மீட்டர் செயினில் எத்தனை லிங்க் இருக்கும். அப்போ நம்மலாம் வந்து நமக்கு தெரியும், என்ன தெரியும், ஒரு லிங்க் வந்து 20 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் செயின் வந்து நம்ம பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் செயின் வந்து என்ன? மெட்ரிக் செயின். மெட்ரிக் செயின் என்ன ரேஞ்செலாம் இருக்குது? 5 மீட்டர், 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர் இருக்குது. அடுத்து வந்து சர்வேஸ் செயின். சர்வேஸ் செயின் இன்னொரு பேர் என்ன? கண்டர் செயின். ஓகேங்களா? சர்வே செயின் வந்து எத்தனை அந்த அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த செயின் அவைலபிளாக இருக்குன்னா 66 ஃபீட்டில். ஓகேவா? அப்போது 66 அதாவது அந்த 66 அடியில் ஒரு செயினே 66 அடி தான். அந்த 66 அடியில் வந்து 100 லிங்க் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு லிங்க் எவ்வளோவா இருக்கும்? ஒரு லிங்க் வந்து 0.67 ஃபீட்டாக இருக்கும். 0.67 வேறு எப்படி எழுதலாம்? 2/3 ஃபீட்டுன்னு அப்படின்னு எழுதலாம். ஓகே, இன்ஜினியர் செயின் வந்து எப்படி அவைலபிளாக இருக்குன்னா 100 ஃபீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே 100 லிங்க் இருக்கும். அப்போது ஒரு ஃபீட் ஈக்குவல் டு 1 லிங்க். அப்போ இங்கே வந்து ஒன் லிங்க் வந்து எவ்வளோ? 1 ஃபீட். ஓகேங்களா? நம்ம பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் பெரிய பெரிய ஊர்லாம் 100 அடி ரோடு அப்படின்னு. அப்படின்னு என்னென்னா, இந்த ஒரு இன்ஜினியர் செயினை வந்து ஒரு டைம் மட்டும் போட்டு மெஷர் பண்ணி அந்த ரோடை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரெவன்யூ செயின். இந்த கேடஸ்ட்ரல் சர்வே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஒரு வீடோ ஒரு நிலமோ இருந்துச்சுன்னா அதை நம்ம பவுண்ட்ரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதான் வந்து கேடஸ்ட்ரல் சர்வே. அந்த கேடஸ்ட்ரல் சர்வேல வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? ரெவன்யூ செயின் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரெவன்யூ செயின் லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா வந்து 33 ஃபீட் இருக்கும். இது எவ்வளோவா பிரிச்சுருக்காங்கன்னா 16 லிங்காக தான் பிரிச்சுருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். 33 அடி ரெவன்யூ செயினை மற்றதெல்லாம் 100 பிரிச்சுட்டு இதை மட்டும் 16 லிங்காக பிரிச்சுருக்காங்க. அப்போது இங்கே 1 ஃபீட் வராது. ஒரு லிங்க் ஈக்குவல் டு 2.06 ஃபீட். இது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். 2 × 1/16 ஃபீட்டுன்னு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போது டாலரன்ஸ் அலோவன்ஸ் ஆர் எரர் அலோவன்ஸ் அப்படின்னா என்ன? வந்து நீ 30 மீட்டர் வந்து நீ மெஷர் பண்ணுற, அதில் வந்து உனக்கு எவ்வளோ வந்து அலோவன்ஸ் இருக்கான்னா ஒரு 8 mm கூடவோ குறையவோ இருக்கலாம். அதை தாண்டி போகக்கூடாது. அதுதான் வந்து டாலரன்ஸ் ஆர் எரர் அலோவன்ஸ். இப்போது 30 மீட்டருக்கு செயினுக்கு எவ்வளோ? +or-8 mm. 20 மீட்டர் செயினுக்கு எவ்வளோ? +or-5 mm. 10 மீட்டர் செயினுக்கு எவ்வளோ? +or-3 mm. இது ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நம்ம செயின் பார்த்தோமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டைப்ஸ் ஆஃப் டேப் வந்து பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் டேப். ஃபஸ்ட்டு டேப் வந்து என்ன மெட்டீரியலாக வந்துச்சுன்னா கிளாத் இல்லைன்னா லினன் டேப் தான் வந்துச்சு. இந்த க்ளோத் ஆர் லினன் டேப் வந்து என்னென்ன ரேஞ்சில் இருக்கும்? 10 மீட்டர், 20 மீட்டர், 25 மீட்டர், 30 மீட்டர், 33 ஃபீட், 50 ஃபீட், 60 ஃபீட், 100 ஃபீட். அடுத்து மெட்டாலிக் டேப். இது வந்து கிளாத்லாம் வந்து நம்ம ரஃப் ப்ரோக்கன் டெரெயின், அன்ரிலேட்டட் டெரெயின்லாம் போட்டால் கிளாத் வந்து கிழிஞ்சிருது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? கிளாத் மேலே வந்து சும்மா ஒரு மெட்டல் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போது மெட்டாலிக் டேப் வந்து எதாவது மேட் ஆகிடுனா கிளாத் ப்ளஸ் ஒரு மெட்டல். அந்த மெட்டல் என்ன ஆகலாம்னா காப்பராக இருக்கலாம், பிராஸாக இருக்கலாம், இல்லைன்னா பிரான்ஸாக இருக்கலாம். என்னென்ன ரேஞ்சில் இருந்திருக்கு? 2 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர், 50 மீட்டர் ரேஞ்சில் இருந்திருக்கு. அடுத்து ஸ்டீல் டேப்பு. இது வந்து மோர் ஸ்ட்ராங்கர் தென், அதாவது மெட்டாலிக் டேப்பு இந்த க்ளோத் டேப்போட ஸ்ட்ராங்கர். இந்த ஸ்டீல் டேப்பு மெட்டாலிக் டேப்போட மோர் ஸ்ட்ராங்கர் தென் தி மெட்டாலிக் டேப். இது ரேஞ்ச் என்ன? 1 மீட்டர், 2 மீட்டர், 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர், 50 மீட்டர். அடுத்து இன்வர் டேப். இந்த இன்வர் டேப் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து மோஸ்ட் அக்யூரேட் டேப்பு. இது வந்து ட்ரையாங்குலேஷனில் பேஸ்லைன் மெஷர்மெண்ட்டுக்காக வந்து ட்ரா பண்ணுவாங்கல்ல, யூஸ் பண்ணுவாங்க. பேஸ்லைன் அப்படின்னா என்னென்னா வந்து இருக்குல்லே வந்து அதுதான். இப்போது ஒரு லேண்டை வந்து நம்ம சர்வே பண்ண போகிறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலேஷன் மூலிமா நம்ம சர்வே பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேஸ் லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். இந்த பேஸ் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் வந்து டை லைன், செக் லைன் அந்த மாதிரிலாம் நம்ம போகும். அதை நம்ம போக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த பேஸ் லைனை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா இன்வர் டேப் வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. இந்த இன்வர் டேப் வந்து எந்த மெட்டீரியலாக இருக்குது? ஸ்டீலு, நிக்கல். ஸ்டீல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 64% இருக்குது. நிக்கல் எவ்வளோ இருக்குன்னா 36% இருக்குது. இந்த இன்வர் டேப் வந்து எவ்வளோ அகலமாக இருக்கும்? எவ்வளோ அகலமாக இருக்குன்னா வந்து 6 mm இருக்கும். 6 mm வைடில் இருக்கும். இதோட ரேஞ்ச் என்ன? 20 மீட்டர், 30 மீட்டர், 100 மீட்டர். ஓகேங்களா? ஓகே,
அடுத்து இது வந்து நம்ம டேட்டா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். என்ன மனப்பாடம் பண்ணணும்னா எப்படி எதுக்கு மனப்பாடம் பண்ணணும்னா வந்து இப்போது நம்ம ஒரு பில்டிங் சைட் ட்ரா பண்ணுறோம். இன்ஜினியர் ஸ்கேலில் ட்ரா பண்ணணும்னா என்ன ஸ்கேல் இருக்கணும்? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர், இல்லைன்னா அது குறைவாக தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. டவுன் பிளானிங்னா எப்படி இருக்கணும்? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 மீட்டர் டு 100 மீட்டர். அதாவது நமக்கு வந்து இந்த டேட்டா தான் முக்கியம். இது தெரிஞ்சாலே நம்ம இந்த ஆர்எஃப் ஸ்கேல் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போது பில்டிங் சைட்டு, அந்த டவுன் பிளானிங் இதெல்லாம் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கணும். சரி, ஓகே. இது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.